கருணை செய்பவள் பாளையத்தம்மாள். இந்த பிரபஞ்சத்தில் எனக்கொரு பஞ்சமும் இல்லை என்று எந்த ஒரு ஜீவன்கள் சொல்ல ஆரம்பிக்குதோ, அந்த ஜீவனோட மனசுக்குள் எப்பொழுதுமே தெய்வம் குடியேற ஆரம்பித்துவிடும். உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்குதோ அது மாதிரியே நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எண்ணங்கள் ஒழுக்கத்தோட, எண்ணங்களில் உண்மையோட, எண்ணங்களில் நம்பிக்கையோட வாழ்பவர்கள் வாழ்க்கை என்றுமே உயர்ந்த நிலையை அடையும். உங்களோட வாழ்க்கைகளை தயவு செய்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கைகளை இன்னொருத்தங்களிடம் தயவு செய்து கொடுக்காதீர்கள். உங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர இன்னொருத்தங்களால் கட்டாயமாக உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியாது. எத்தனை தினம் மற்றவர்கள் உங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வார்கள்? எப்பொழுதுமே உங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்கள் காரணம் என்று பொறுப்பேற்று உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அன்ற வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். பிறர்தான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி என்று சொன்னால் கட்டாயமாக அவர்களால் 5 நிமிஷம் சந்தோஷமோ, ஒரு நாள் சந்தோஷமோ, பல நாள் துன்பத்தில் துக்கத்தில் நீங்கள் ஆழ்ந்து வேதனைப்படுவீங்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்னோட மகிழ்ச்சிக்கு நான் காரணமாக இருக்க ஆரம்பித்து விட்டேன். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து உங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் கிடையாது, உங்களோட எண்ணமும் சிந்தனைகளும் சரிபர இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக வெற்றிங்கிற ஒரு இன்பமும் சந்தோஷமும் உங்கள் கூட வரும். எப்பொழுதுமே தப்பான எண்ணங்களும் காம சிந்தனைகள், காதல், அடுத்தவங்களை கெடுக்கணும், வாழ்க்கையில் நம்ம மட்டும் உயரணும், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் இருந்தால் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை துன்பம் என்ற ஒரு நரகத்தில் கட்டாயமாக வீழ்ந்தே ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாம் மாத்திரம் வாழ்வதற்கு இந்த ஆகாயமும் இங்குள்ள காற்றும் காரணம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு இங்குள்ள ஆகாயமும் காற்றும் சாட்சியாக விளங்குது. அதுபோல் என்னோட வாழ்க்கை, என்னோட நிம்மதி, என்னோட மனசு அப்படிங்கிறதை நான் என்னோட கட்டுக்குள் கொண்டு வருவேன். சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடிய அத்தனை ஜீவன்களும் சுகமான ஜீவன்கள் தான். வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாமா? மகிழ்ச்சியாக இருந்து பார்க்கலாமா? நமக்காக நாம் வாழலாமா? பிறரை எண்ணி வாழும் வாழ்க்கை கட்டாயமாக துன்பம் என்ற படுகொலில் வீழ்வீர்கள். எப்பொழுதும் உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். உங்களை அடுத்தவர்களுக்கிடம் ஒப்படைக்காதீர்கள். ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் துன்பம் என்ற துயரத்தில் ஆழ்வோம். சக்தியம்மா குடும்பம், பாளையத்தம்மா குடும்பம், பவானி அம்மா குடும்பம், நாகத்தா குடும்பம் எல்லோருக்குமே அம்மா சொல்லக்கூடிய அறிவுரை அதுதான். நம் வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கிடலாம். ஜெய் பவானி.